என்னது தங்கத்தோட விலை 80,000 ரூபாய்க்கு குறைய போகுதா? ரீசன்ட் டேஸ்ல சுமார் ராக்கெட் வேகத்துல ஸ்வைங்கன போய்கிட்டே இருந்தது. அந்த தங்கத்தோட விலை இப்போ அப்படியே லைட்டா கம்மியாயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் மாசத்துல 40,000 குறைஞ்சு 80,000 ரூபாய் வரைக்கும் வரைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிச்சிருக்காங்க. சர்வதேச அரசியல் மாற்றங்கள் மற்றும் முதலீட்டாளர்களுடைய விற்பனை போக்கு இதுக்கு முக்கிய காரணமா கூறப்படுது. ரஷ்யா உக்ரைன் அதே மாதிரி இஸ்ரேல் ஹமாஸ் இந்த போர் தொடங்கிய காலத்துல இருந்து பாதுகாப்பான முதலீடா தங்கத்தின் மீதுதான் முதலீட்டாளர்கள் அதிக ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இதுதான் விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ போற முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தூதரக பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா முன்னெடுத்து வருவதனால சர்வதேச பொருளாதார சந்தையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூறப்படுது. இந்த போர் பதட்டம் குறையும் போது முதலீட்டாளர்கள் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, தங்கத்தை வித்துருவாங்க, மத்த ஷேர்ஸ்ல முதலீடு பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? இதுதான் தங்கத்துடைய இந்த விலை சரிவுக்கு வழிவகுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தங்கத்துடைய பிரைஸ் லட்சத்தை தொற்றுக்கு, எப்படிதான் வாங்க போறோம்னு நிறைய பேரு கவலையோட இருப்பாங்க. சோ எல்லாம் கரெக்டா போனா வர மாசங்கள்ல ஒரு பவுன் 80,000ல இருந்து 90,000க்கு கீழே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிச்சிருக்காங்க.